மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள இறை மக்களே, புனித அருளானந்தரின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த புனிதமான திருப்பலியை காண்பவர்களே, உங்கள் அனைவரையும் ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்கா சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடல் என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என்று அருமையாக சொல்லுகிறது. இன்றைய நற்செய்திக்கு முன் வசனம், ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆண்டவரிடமே உள்ளது அவரது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. இறைவாக்கினர் எலிசாவின் காலத்திலே இஸ்ரேலரிடையே தொழுநோயாளிகள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தடியத்தேவர் உடல் நோயால் மிகவும் அவதிப்பட்டார். மருத்துவர்களிடம் தன்னை காண்பித்து சிகிச்சை பெற்று வந்தார். சரியான பலன் கிடைக்கவில்லை. எனவே நமது புனிதர் அருளானந்தரை பற்றி கேள்விப்பட்டார். அவருடைய சீடர்களிடம், நீங்கள் வணங்கும் இயேசு தெய்வத்திடம் எனக்காக ஜெபியுங்கள். வல்லமையுள்ள இறைவன் இயேசு என் நோயை குணமாக்கினால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். புனித அருளானந்தரும் அவரது சீடர்களும் பல நாட்களாக தடியத்தேவருக்காக உருக்கமுடன் இறைவேண்டல் செய்தார்கள். தடியத்தேவர் முழுமையாக குணமடைந்தார். திருமுழுக்கு பெற்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புவோம். நாம் அனைவரும் புனிதமான இடத்திலே இருக்கிறோம். எனவே நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக.
ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1-15 முடிய திருவசனங்கள். அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பு நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமைமிக்க வீரர். ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீ குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ராயேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ராயேல் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆளனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவியழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துமாறென்று நான் எண்ணியிருந்தேன். அபனா, பர்பா என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் இதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. 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 தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு நசரேத்திற்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது.
அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தின் 3ஆம் வார திங்கட்கிழமை திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட 2 வாசகங்களும் இந்த தவக்காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு தவ முயற்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றன. நம்முடைய ஆணவத்தை தளர்த்தி தாழ்ச்சியிலே நாம் நாளும் வளர்வதற்காக இந்த அருளின் காலமானது நமக்கு தரப்பட்டுள்ளது. நம்முடைய ஆணவத்தை தளர்த்தவும் தாழ்ச்சியிலே வேரூன்றி ஆண்டவர் அவரை உயர்த்தி அவரால் உயர்த்தப்பட நாம் இந்த திருப்பலி வாயிலாக மன்றாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே 2 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திலே வருகின்ற நாமான் என்று அந்த படை தளபதி செல்வாக்கு மிக்கவர், செல்வந்தர், அரசியல் அதிகாரம் கொண்டவர். அவர் சிறப்பும் சிறிய மன்னனின் படை தளபதியிலே சிறப்பும் நன்மதிப்பும் கொண்டிருந்தார் என்று இன்றைய வாசகமானது தொடங்குகிறது. அதே நபர் அவர் படையெடுத்து சென்றபோது அவர் கொள்ளையிட்டு கொண்டு வந்த அந்த சிறுமி சொல்ல கேட்டு சமாரியாவிலே ஒரு இறைவாக்கினர் உமக்கு குணமளிக்க முடியும் என்று அந்த சொல்லை கேட்டு அவர் அங்கே செல்வதற்கு முன்பாக அங்கு பரிசாக கொடுப்பதற்காக அவர் எடுத்து சென்ற பொருட்கள் 400 கிலோ வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள், இத்தனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடம் செல்வம் இருந்தது. செல்வந்தராக இருந்தார், அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தார், மதிப்பு மிக்கவராக இருந்தார். எவ்வாறெனில் சிறிய மன்னனிடம் சிறந்த நன்மதிப்பு பெற்றவர். அவரது அரண்மனைக்கே சென்று நான் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும், அங்குள்ள ஒரு இறைவாக்கினரை காண வேண்டும் என்று அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய ஒரு செல்வாக்கு. இன்னும் ஒருபடி மேலே சென்றால் அரசனே இஸ்ரேல் மன்னனுக்கு கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக, இத்தனை நன்மதிப்பும் சிறப்பும் பெற்றிருந்தவர், செல்வந்தராக இருந்தவர், அரசியல் பின்புலம் கொண்டிருந்தவர். அவர் இஸ்ரேல் நாட்டிலே உள்ள சமாரியாவில் உள்ள இறைவாக்கினர் எலிசாவை கண்டபோது அவரது தொழுநோய் நீங்குவதற்காக அவரிடம் அவர் முறையிடுகின்ற போது அவர் சொன்ன போய் ஆற்றிலே உனது உடலை 7 முறை கழுவும் என்று அவர் சொன்னதற்கு அவரால் அதை செய்ய இயலவில்லை. தொடக்கத்திலே அவரால் அதை செய்ய இயலவில்லை. தங்களுடைய நாட்டிலே அபார் மற்றும் பர்பார் என்று தமஸ்கு நகரிலே உள்ள இந்த 2 ஆறுகளை விடவா இந்த ஆறு பெரியது? இந்த ஆற்றிலே நான் மூழ்கினாலா என்னுடைய இந்த தொழுநோய் முழுவதும் தீரும்?
ஆண்டவருடைய தூதர், அவருடைய இறைவாக்கினர் வந்து அவருடைய வல்லமையால் ஆண்டவரின் பெயரை அழைத்து, ஆண்டவரது பெயரால் உனக்கு ஆணையிடுகிறேன், நீ நலம் பெறுக, உனது தொழுநோய் முழுவதும் நீங்குக என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும், என்னுடைய தொழுநோய் முழுவதும் நீங்கும் என்றளவா நான் கனவு கண்டிருந்தேன். இவர் சாதாரணமாக போய் 7 முறை உன்னுடைய உடலை கழுவும் என்று ஒரு சாதாரண செயலை செய்ய சொல்கிறாரே என்று அவர் அதை செய்ய மறுக்கிறார். ஆனால் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பின்புலம் கொண்டிருந்தவர், அவர் இத்தகைய இருமாப்பு கொண்டிருந்தது தேவையானது. ஆனால் அவரது ஆணவத்தையும் அவரது இருமாப்பையும் அவரது எதிர்பார்ப்பையும் 2 நபர்கள் இந்த வாசகத்திலே உடைக்கிறார்கள். ஒன்று, அவரால் கொள்ளையிட்டு கொண்டு வரப்பட்ட சிறுமி. சமாரியாவுக்கு செல், அங்கே உள்ள இறைவாக்கினரிடம் நீர் சென்றால் நீர் நலமடைவீர் என்று அவர் சுட்டிக்காட்டியது. அதற்கு அவர் கீழ்ப்படிந்தது, அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது அவரது வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக, 7 முறை உன்னுடைய உடலை அந்த ஆற்றிலே கழுவும் என்று சொன்னதற்கு அவர் திரும்பி கோபத்தோடு செல்லுகின்ற போது, இதைவிட ஒரு அரிய செயலை செய்ய சொன்னால் நீர் அதை செய்யாமல் இருந்து இருப்பீரோ என்று சொன்ன அவருடைய வேலையாட்கள், அதை அவர் கீழ்ப்படிந்து அதை மீண்டும் செய்வதால் அந்த 7 முறை அவரது உடலை அந்த சாதாரண செயலை செய்ய தன்னையே தாழ்த்தி கொண்டதால் அவர் முழுவதுமாக குணம் பெற்றார். ஆண்டவருடைய வல்லமையை அங்கே பெற்றார். இறைவாக்கினர் எலிசா வழியாக இறைவன் நிகழ்த்திய அந்த அற்புதத்தை தம்முடைய வாழ்விலே உணர்ந்தார். அதற்காக நன்றி செலுத்தினார். இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, என்று நாம் நம்முடைய இருமாப்பை தளர்த்தி ஆண்டவர் முன்பு மண்டியிடுகின்றோமோ, ஆண்டவர் முன்பு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுகின்றோமோ, அவரால் எல்லாம் இயலும், அவரால் மட்டுமே இயலும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்கின்றோமோ, அப்போது இறைவன் நம்மை உயர்த்துவார். நாம் எதிர்பாராத வல்ல செயல்களை நமக்கு நிகழ்த்தி காட்டுவார். நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரம் 23வது இறைவார்த்தையிலே நாம் வாசிப்பதை போல, இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், ஆனால் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய இந்த முதல் வாசகத்திற்கு நேராக அப்படியே இதில் என்ன நடந்ததோ அது இன்று நாம் திருப்பலி கண்டு கொண்டிருக்கின்ற புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவில் போற்றப்படுகின்ற செம்மன் புனிதராகிய புனித அருளானந்தர் தம்முடைய வாழ்விலே அவரை பின்பற்றிய தடியத்தேவருடைய வாழ்விலே நிகழ்ந்தது. தடியத்தேவர் ராமநாதபுரம் அரசவையிலே வல்லமை மிக்க ஒரு சிற்றரசர், அரசவையில் அரச குடும்பத்தில் பிறந்தவர், தனி சிறப்பு மிக்கவர். அரச குடும்பத்தில் பிறந்தவர் ஏதோ வாரிசு குழப்பத்தினால் அந்த பட்டத்துக்கு உரிய தகுதியை இழந்தவராக சிறுபாளையத்தின் சிற்றரசராக மாறுகிறார். எல்லா சிறப்பும் நன்மதிப்பும் கொண்டிருந்தவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ராமநாதபுர சேதுபதி அதற்கு கீழ்ப்படிவார். அவருக்கு, சேதுபதிக்கு சிற்றரசர் தடியத்தேவன் மீது ஒரு அச்சம் இருந்தது. இப்படி வல்லமையோடும் செல்வாக்கோடும் இருந்த ஒரு நபர் இதே போல ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாமானுக்கு எவ்வாறு தொழுநோய் இருந்ததோ அதுபோல தடியத்தேவருக்கும் ஒரு தீராத நோய், தோல் சார்ந்த நோய். எத்தனையோ நபர்களை காண்கிறார், எத்தனையோ அந்த பூசாரிகளையும் அவர் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. எவ்வளவோ முறை முயன்றும் ஒன்றும் நடக்கவில்லை. படுத்த படுக்கையாக இருக்கின்றவர் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டதை போல அந்த சிறுமி எவ்வாறு இறைவாக்கினர் ஒருவர் சமாரியாவிலே இருக்கிறார், அவரிடம் சென்றால் நீர் நலமடைவீர் என்று சொன்னாரோ அதை போல தடியத்தேவருக்கும் அங்கே அவரது அரசவையிலே இருந்தவர்கள், வெளிநாட்டு பாதிரியார் ஒருவர், அருளானந்தர் என்ற பெயர் தாங்கிய ஒருவர் இப்பகுதியிலே இறையரசை பரப்பி வருகிறார், அவரிடம் நீர் சென்றால் நீர் நலமடைவீர் என்று அவரிடம் சொல்கிறார்கள். அவர் நாமானை போல இருமாப்பு அடைந்தவராக இல்லை. அதில்தான் நாம் சற்று வித்தியாசத்தை பார்க்கிறோம். தடியத்தேவரிடம் அவ்வளவு பெரிய சிற்றரசராக இருந்தவர் தன்னுடைய எல்லா செல்வாக்குகளையும் விடுத்தவராக தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக அருளானந்தருக்கு செய்தி அனுப்புகிறார். புனிதமிக்கவரே, நீர் வர முடியாவிட்டாலும் உம்முடைய சீடர்களில் ஒருவரையாவது அனுப்பி வையும், அவர்கள் வந்தாலே போதும், நான் முழுவதுமாக குணமடைவேன் என்று அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் மீது அவரது
வல்லமை மிக்க அந்த செயல் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவேதான் தடியத்தேவர் தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக அருளானந்தருக்கு செய்தி அனுப்ப அருளானந்தர் நேரடியாக செல்லவில்லை, மாறாக தன்னுடைய சீடராகிய சிலுவை நாயக்கரை தன்னுடைய கரங்களில் இருந்த அந்த திருச்சிலுவையையும் திரு விவிலியத்தையும் அவர் கைகளிலே கொடுத்து, நீ சென்று அவருக்காக ஜெபியும், நீ சென்று அவருக்காக இறைவேண்டல் செய்கின்ற போது நிச்சயமாக அவர் நலமடைவார் என்று தம்முடைய சீடரை அனுப்பி வைக்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. தடியத்தேவர் தன்னை தாமே தாழ்த்தி கொண்டதற்கு ஆண்டவரது வல்லமை மிக்க அரும் செயலால் அருளானந்தருடைய ஜெபத்தால் நான் நிச்சயமாக நலம் பெறுவேன் என்று அவர் நம்பியதற்கு யோவான் நற்செய்தியை வாசிக்க கேட்டவுடன் அவரது உடலிலே அந்த திருச்சிலுவையை தனது கரங்களிலே ஏந்தியவுடன் அவரது உடலிலே ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தார். தன்னுடைய உடலிலே ஏதோ ஒரு வித்தியாசம் நிகழ்கிறது. இத்தனை நாளாக படுத்த படுக்கையாக இருந்த நான் இன்று எழ முடிகிறது, என்னால் எழுந்து உட்கார முடிகிறது, என்னால் நடக்க முடிகிறது, என் உடலிலே ஒரு அற்புதத்தை காண்கிறேன். ஆண்டவருக்காக அவரால் அற்புதங்கள் செய்ய இயலும், அவரால் எல்லாம் செய்ய இயலும் என்று நினைத்த எனக்கு அதை என்னால் உணர முடிகிறது என்பதை அவர் உணர்ந்துதான் அவர் கிறிஸ்தவத்திலே சேர வேண்டும். ஆண்டவர் இயேசுவை என்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு அருளானந்தரை போல நானும் சான்று பகர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் விளைவுதான் ஒரு வழியாக அருளானந்தருடைய மறைசாட்சியத்திற்கும் அவரை இட்டு செல்கிறது. ஆனால் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதே எடுத்துக்காட்டை அருளானந்தருடைய வாழ்விலே இன்னொரு சிற்றரசருடைய வாழ்விலும் நாம் காணலாம். தடியத்தேவர் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினாலும் அருளானந்தருடைய ஜெபத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினாலும் தம்மை தாமே தாழ்த்தி கொண்டு அவர்களால் வல்லமை நிகழ்த்த இயலும் என்று நம்பினார். அதன் விளைவாக அவர் முழுவதுமாக சுகம் பெற்றார் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனால் அருளானந்தரை இந்த ஓரியூர் திட்டையிலே கொண்டு வந்து அவரது உடலை இங்கு அவரது தலையை துண்டித்த உதயத்தேவன் என்ற அந்த சிற்றரசன், அவனுக்கும் அதே விதமான நோய். ஆனால் அவன் அருளானந்தரை, உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை கொலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நான் உன்னை விடுவிக்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று அருளானந்தரை அவர் மீது அவன் தாழ்ந்த உள்ளத்தோடு கேட்கவில்லை. மாறாக ஒரு அதிகார துணியோடு, தான் ஒரு அரசன், தான் ஒரு சிற்றரசன், தன்னிடம் எல்லா அதிகாரமும் உண்டு, தன்னால் எதையும் செய்ய இயலும், சேதுபதி மன்னனை விட தான் நிகழ்த்தி காட்ட இயலும் என்று ஒரு இருமாப்போடு ஒரு அதிகார துணியோடு அருளானந்தரிடம் கேட்கின்ற போது அருளானந்தர் ஒரே ஒரு வார்த்தை தான், உம்மை குணப்படுத்துவது இறைவனுடைய செயல், அவர் விரும்பினால் நீர் நலம் பெறுவீர் என்று அவர் அமைதியாக இருந்து விடுகிறார். உதயத்தேவருக்கு நலம் கிடைத்ததா? இல்லை. உதயத்தேவரும் அருளானந்தர் மீது, உம்மால் நிகழ்த்த இயலும், நீ நினைத்தால் நிகழ்த்த இயலும், ஆனால் அதற்கு நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவருக்கு எந்த விதமான அற்புதங்களும் நிகழவில்லை. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மிலே அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால் அவரது இறை வல்லமையை நம்முடைய வாழ்விலே நாம் நாளும் உணர வேண்டும் என்றால், இறைவன் அருளுகின்ற கொடைகளை இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு முழுவதும் நாம் உணர வேண்டும். அது நம்முடைய வாழ்வின் மையமாக மாற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆணவத்தை தளர்த்த வேண்டும். இறைவனால் எல்லாம் இயலும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக, தாழ்ந்த உள்ளம் படைத்தவர்களாக, அன்னை மரியாளை போல நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவரது செயலை செய்வதற்காக நம்மை தாமே தாழ்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் என்று மாறுகின்றோமோ, என்று நம்முடைய ஆணவத்தை தளர்த்துகிறோமோ, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் செல்வம் இருக்கிறது, நான் சிறப்பு மிக்கவன், நான் நன்மதிப்பு பெற்றவன், நான் நினைத்தால் எல்லாம் செய்ய இயலும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் இறைவனால் அது நிகழவில்லை என்றால், இறைவன் திருவுளம் கொள்ளவில்லை என்றால், இறைவனது அருளும் ஆசீரும் அங்கே இல்லை என்றால் அங்கே எந்த அற்புதமும் நிகழாது. எந்த விதமான இறை ஆசீரையும் நம்முடைய வாழ்விலே நாம் முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனவே இந்த தவக்காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே நாம் இறைவன் அருளுகின்ற அந்த முழுமையான மீட்பை, நம்முடைய ஆணவத்தை தளர்த்தி நம்முடைய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பெருக்கி இறைவனுக்கு நாம் மீட்பு செய்வோம். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை தம்முடைய சொந்த ஊரிலே மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அவரை புறக்கணித்து அவர் மீது சீற்றம் கொண்டு
ஒரு மலை உச்சிக்கு அவரை கூட்டிச் சென்று அவரை அங்கிருந்து கீழே தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுக்கு கோபம் இருக்கிறது. அப்படி அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு தம்முடைய சொந்த மக்களால் ஒரு மலை உச்சிக்கு கூட்டிச் செல்லப்பட்டு அங்கிருந்து அவரை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன, அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன தீங்கு செய்தார், என்ன செய்தார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் சொந்த ஊரிலே என்னால் அந்த அற்புதங்கள் நிகழ்த்த இயலாது, ஏனால் சொந்த ஊரிலே இறைவாக்கினர்கள் மதிக்கப்படுவதில்லை என்று அவர் அவர்களுக்கு ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். காரணம், அவர்கள் மனமாற்றத்தை விரும்புபவர்களாக இல்லை. அவர்கள் யாரும் மனம் மாற தயாராக இல்லை. எனவேதான் அவர் 2 எடுத்துக்காட்டுகளை குறிப்பிடுகின்றார். இன்று முதல் வாசகத்தில் நாம் கேட்ட அந்த நாமானுடைய எடுத்துக்காட்டு, 2வதாக சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த கைம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வு. இவை 2ஐயும் அவர் சுட்டிக்காட்டியது அவர்களை தவறாக அல்லது அவர்கள் எந்த அளவுக்கும் மனமாற்றத்தில் ஈடுபடவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த எடுத்துக்காட்டை சொல்லவில்லை. மாறாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இந்த இஸ்ரேல் இனம் இன்னும் இறைவன் சிறு சிறு செயல்களில் அவர் தன்னை வெளிக்காட்டுகிறார். அவர் ஒவ்வொருவருடைய மனமாற்றத்தையும் விரும்புகின்றார். எனவே மெசியாவாக வந்துள்ள தன்னை கண்டுகொள்ளாத இந்த இனத்தை அவர் உண்மையிலேயே நீங்கள் மனம் மாற வேண்டும், இந்த அருளின் காலத்திலே மனமாற்றத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர் இந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னாரே தவிர அவர்களை மட்டம் தட்டுவதற்காகவும் அவர்களை தவறாக பேசுவதற்காகவும் அல்ல. ஆனால் அந்த கூட்டம் அதை தவறாக புரிந்து கொண்டது. அவர் நம்மை மட்டம் தட்டுகிறார், எனவே அவரை நாம் இந்த மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர் மீது சீற்றம் கொள்கிறார்கள் என்றால் அது பல நேரங்களிலே அவருடைய தவறான புரிதலை காட்டுகிறது. நம்முடைய வாழ்விலும் நாம் அதைத்தான் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அருளின் காலம், இந்த தவக்காலமானது மனமாற்றத்தின் காலம். நாம் சீற்றம் கொள்வதற்காகவோ அல்லது ஆணவத்தோடு அலைவதற்காகவோ அல்ல, மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவர் அருளுகின்ற உண்மையான மனமாற்றத்தை நம்முடைய வாழ்விலே நாம் சுவைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் நம்முடைய வாழ்விலே இறைவன் ஏதோ ஒரு செயலுக்காக, ஒரு வல்லமையை நம் வழியாக நிகழ்த்துவதற்காக, ஒரு அரும் செயலை நம் வழியாக அவர் செய்து முடிப்பதற்காக நாம் மனமாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகளும், ஒவ்வொரு நோன்பும், ஒவ்வொரு இறைவேண்டலும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அறச்செயல்களும் நேற்று இருந்ததை விட இன்று நம்முடைய வாழ்வு ஒருபடி சிறந்ததாக, இன்னும் அதிகமாக இஞ்ஞாசியார் சொல்வதைப் போல இன்னும் அதிகமாக நான் இறை அன்பிலே வேரூன்றி இருக்கிறேன், இன்னும் அதிகமாக நான் என்னுடைய வாழ்விலே அறச்செயல்களை செய்வதிலே அல்லது மற்றவர்களை சிறந்த முறையிலே அவர்களை நல்ல மனிதர்களாக, சக மனிதர்களாக, மனிதநேயத்தோடு பார்ப்பதிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதை நான் நாளுக்கு நாள், நேற்றைய விட இன்றைய தினம், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நான் வளர்ந்திருக்கின்றேனா, என்னுடைய வாழ்விலே அந்த மனமாற்றத்தை ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு அடுத்த நொடியும் நான் சிறிதளவு மேம்படுத்துகின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம், இந்த அருளின் காலம், இந்த மனமாற்றத்தின் காலம் நம்முடைய ஆணவத்தை தளர்த்தி நம்முடைய தாழ்ச்சியிலே நாம் நிலைத்திருந்து ஆண்டவர் அருளுகின்ற எல்லா விதமான அரும் செயல்களையும் இந்த யூபிலி ஆண்டிலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் வேண்டுவோம். இருமாப்பு நம்மை தாழ்த்தும், தாழ்ந்த உள்ளம் நம்மை உயர்த்தும். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்மோடு வழி நடப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நம்முடைய வாழ்விலே உணர்ந்தவர்களாய் எல்லாம் செய்யக்கூடிய நம் ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். அன்பு இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட திருச்சபையின் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் திருந்தி வாழ எங்களுக்காக உம்மிடம் அவகாசம் கேட்டு பரிந்து பேசும் அவர்களுக்கு உண்மையான ஞானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எமது நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் நீதிநெறி தவறாமல் மக்களுக்கு சரியானதையும் நன்மையானதையும் செய்து நாட்டையும் மக்களையும் வளமோடும் நலமோடும் வாழ வைக்க வேண்டிய உண்மையான இறைஞானத்தை அவர்கள் மேல் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டும் அன்பு இறைவா,
பல்வேறு தீய எண்ணங்களாலும் தீய பழக்க வழக்கங்களாலும் எங்களது உள்ளம் அன்றைய எருசலேம் ஆலயம் போல் மாசுபட்டு கிடக்கிறது. நீதி, நேர்மை, உண்மை போன்ற விழுமியங்களை கொண்டு மாசகற்றி நீர் தங்கி வாழும் உயிருள்ள ஆலயமாக விளங்க அருள் புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் விளங்கும் ஒப்பற்ற தந்தையே இறைவா, நாங்கள் ஆடம்பரத்திற்கு இடம் தராமல் ஆன்மீகத்திற்கு மட்டுமே இடம் கொடுத்து, பரவசத்திற்கு இடம் தராமல் பக்திக்கு மட்டுமே இடம் தந்து, மனதை செம்மையாக்கி இறைவனை துதித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த அருளின் காலத்திலே எல்லாம் வல்லவரும் அருள் வரங்களை நம் மீது நிறைவாக பொழிபவருமான நம் ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பொழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி.
ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராக இருக்கின்ற புனித அருளானந்தர்,
புனித சபேரியார், புனித இஞ்ஞாசியார், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும், அமைதி அருளும், அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஜூபிலி ஆண்டு மன்றாட்டு. எங்கள் விண்ணக தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள உம் திருமகனும் எங்கள் சகோதரரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் ஏற்றி வைத்துள்ள அன்பின் சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான அருள்மிகு எதிர்நோக்கை எங்களிடம் தூண்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை அயராது பயிரிடுபவர்களாக உமது அருள் எங்களை உருமாற்றுவதாக. புதிய வானமும் வையகமும் வரும் எனும் உறுதியான எதிர்நோக்குடன் அவ்விதைகள் மனித குலத்தையும் அகிலம் முழுவதையும் உள்ளிருந்து உருமாற்றுவனவாக. அதனால் தீமையின் ஆற்றல்கள் அழித்தொழிக்கப்பட்டு உமது மாட்சி என்றென்றும் ஒளிர்வதாக. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களிடம் விண்ணக கொடைகளுக்கான ஏக்கத்தை இந்த ஜூபிலியின் அருள் தூண்டி எழுப்புவதாக. இவ்வருள் நம் மீட்பர் தரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகெங்கும் பரப்புவதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எங்கள் ஆண்டவராகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் ஆகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி நம்மீது இறங்கி நம்மோடு என்றும் தங்குவதாக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.